சுதந்திர தினத்திலிருந்து இது நாள் வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படமான 5 திரைப்படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ட நாம இப்ப பார்க்கலாம். இதுல சுதந்திர தினத்துக்கு மொத்தம் 3 தமிழ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல தங்கலான், டிமாண்ட் காலனி 2, ரகுதாத்தா இந்த 3 படமுமே பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரகுதாத்தா வந்த இடமும் தெரியல, போன இடமும் தெரியல. அதோட வசூல் பாத்தீங்கன்னா சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளோக்கா இல்லவே இல்ல. ஆனா நம்ம தங்கலான் திரைப்படமும் டிமாண்ட் காலனியும் இதனால் வரைக்கும் வசூல்ல நல்ல வரவேற்பு வாங்கிக்கிட்டு வருதுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தங்கலான் திரைப்படம் கிட்டத்தட்ட 75 கோடிக்கு மேல சம்பாரிச்சிருக்குங்க. அதாவது வசூல் பண்ணிருக்கு. அதுவும் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் காலனி 2 இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 38.50 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. இந்த படமும் இன்னும் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சமீபத்துல வெளியான வாழை மற்றும் கொடுக்காளி இந்த திரைப்படத்தோட வசூல் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இதுல வாழை திரைப்படம் ரொம்பவுமே சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க. இந்த திரைப்படம் முதல் நாளே பாத்தீங்கன்னா 1.15 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. இப்ப இதனால் வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 நாள் தான் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி. அதுக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயனோட தயாரிப்புல சூரி நடிச்சிருந்த கொடுக்காளி திரைப்படம், இந்த படம் பாத்தீங்கன்னா முதல் நாளே பாத்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் தான் வசூல் பண்ணியிருக்கு. இதனால் வரைக்கும் 2 கோடி ரூபாய் வசூல தான் பாத்தீங்கன்னா நெருங்கி இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க இந்த 5 திரைப்படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட். உங்களுக்கு இதுல எந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.